இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வரை இலங்கையில் நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், விரிவான விவரம். விக்னேஷ், நேற்று காலை மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க போனாங்க. இவங்க நதிய லெவலில் மீன் பிடிச்சிட்டு காலையில ஒரு 4 மணி அளவில் மண்டபம் நோக்கி கரை திரும்பும் போது அந்த பகுதியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 2 படகையும் படகில் இருந்த 8 மீனவர்களையும் கைது செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத்துறையில ஒப்படைச்சாங்க. மீன்வளத்துறையினர் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களை எல்லை தாண்டிய குற்றம் சுமத்தி வழக்கு பதிவு செய்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால ஊர்காவல்துறை நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தினாங்க. நீதிபதி 8 மீனவர்கள் விசாரணை செய்து வரும் 20ஆம் தேதி வரைக்கும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டிருக்காரு. ஆனந்தன், தொடர்ச்சியாக மண்டப மீனவர்கள் மட்டுமல்ல, ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பல மீனவர்கள் அடுக்கடுக்காக தொடர்ந்து இது போன்று கைது செய்யப்படுவதும் நீதிமன்ற காவல் வழங்கப்படுவதும் தொடர்ச்சியா இருக்கு. இப்போ இந்த பகுதி மீனவர்கள் இது தொடர்பா என்ன சொல்றாங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 50 வருடங்களாக இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுவரைக்குமே 86 மீனவர்கள் இதுவரைக்கும் விடுதலை செய்யாம இலங்கை சிறையில வாடுறாங்க. ஆகவே மத்திய மாநிலத்திலிருந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள்லாம் நடத்திட்டோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படலை அப்படின்னு சொல்லி பகிரங்கமா ஒரு குற்றம் சுமத்திருக்காங்க. விக்னேஷ், மண்டபம் மீனவர்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஆனந்தன்.